சற்றுமுன் வெளியான தகவல். நகை கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நகை அடகு தொடர்பாக சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளை கொண்டு வந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளன. இதையடுத்து தேசிய வங்கிகளில் அடகு வைத்த நகைகளை மீட்டு கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைத்து வருகின்றன. ஆனால் அங்கும் சில புதிய நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதிய நடைமுறைகளை அமல்படுத்தியது. தேசிய வங்கிகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனங்களில் நகை அடகு வைக்கும் போது புதிய விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தியது. இந்த நடைமுறை அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் வாடிக்கையாளர்கள் கடும் அவதி அடைந்திருக்கின்றன. குறிப்பாக வட்டியுடன் அசலையும் செலுத்தி நகையை திருப்பிய பிறகு அடுத்த நாள்தான் மறு அடகு வைக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது. தேசிய வங்கிகளை பொறுத்தவரையில் குறைந்த வட்டிக்கு நகை கடன் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வங்கிக்கும் ஒவ்வொரு வட்டி தொகை வசூலிக்கப்பட்டாலும் அதிகபட்சம் 10.25% தாண்டி வட்டி வசூல் செய்யப்படுவதில்லை. மாத கணக்கில் எடுத்து கொண்டால் அதிகபட்சம் 1%க்கும் குறைவாகவே இருக்கிறது. இதனால் மக்கள் தேசிய வங்கிகளில் நகைகளை அடகு வைத்து கடன் பெறுகிறார்கள். அதேபோல பழைய விதிகளின்படி ஒருவேளை முழு பணத்தையும் செலுத்தி நகைகளை திரும்ப முடியவில்லை என்றால் ஓராண்டு முடிவில் வட்டியை மட்டும் செலுத்தலாம். இதனால் நகைகள் மறு அடகு வைக்கப்பட்டதாக கணக்கிடப்படும். ஆனால் தற்போது இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய நடைமுறை காரணமாக வட்டியோடு அசலையும் சேர்த்து முழு தொகையும் செலுத்தினால்தான் நகையை திருப்பி மீண்டும் அடகு வைக்க முடியும். அதுவும் அடுத்த நாள்தான் அடகு வைக்க முடியும் என்ற விதிமுறையால் மக்கள் கடும் அவதி அடைந்தனர். இதனால் தேசிய வங்கிகளில் அடகு வைத்தவர்கள் நகைகளை மீட்டு கூட்டுறவு வங்கிகளை அடகு வைத்து வருகின்றனர். கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரை ஆண்டு வட்டி 12% இருந்தாலும் தற்போது அங்கு நகைகளை அடகு வைப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆனால் அங்கும் சில புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது கூட்டுறவு வங்கியில் புதிய விதிமுறைகளின் படி 2 லட்சம் ரூபாய் வரை நகை கடன் பெற்றவர்கள் மட்டுமே ஆண்டு வட்டி செலுத்த வேண்டும். அதற்கு மேல் பெற்றால் மாத வட்டி செலுத்த வேண்டும் என கூறப்படுகிறது. ஆனால் அடகு வைத்தவர்கள் இதை வங்கி அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இதற்கிடையே கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி நிதியாண்டு முடிவடைந்த நிலையில் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு அடகு வைத்தவர்களை கூட வட்டி செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் கட்டாயப்படுத்தியதால் பலரும் வேறு வழியின்றி வட்டி செலுத்தி இருக்கிறார்கள். தற்போது புதிய விதிமுறையின்படி நகைகளை அடகு வைத்து அதிகபட்ச 30 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். ஆனால் 2 லட்சத்துக்குள் கடன் பெற்றால் மட்டுமே ஆண்டு வட்டி செலுத்த வேண்டும். அதற்கு மேல் அடகு மாத வட்டி செலுத்த வேண்டும். ஆனால் பலரும் இதை தெரிந்து கொள்ளாமல் வட்டி செலுத்தவில்லை. இதை அடுத்து வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிமுறை குறித்து எடுத்து சொல்லி வட்டி செலுத்த சொல்லி இருப்பதாக கூறுகின்றன அதிகாரிகள். அது மட்டுமல்லாமல் ஏடிஎம்மில்
பணம் எடுத்தால் அதிக கட்டணம். அதாவது இந்த வரம்புக்கு மேல் நீங்கள் ஏடிஎம்களில் பணம் எடுத்தால் அதற்கு அதிக கட்டணம் வசூல் செய்யப்படும். நம்முடைய வங்கி கணக்கில் உள்ள பணத்தை எடுக்க ஏடிஎம்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஆன்லைன் பரிவர்த்தனை வசதிகள் இருந்தாலும் நிறைய இடங்களில் ரொக்க பணம் தேவைப்படுகிறது. எனவே ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுப்பதற்கான தேவை இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வாடிக்கையாளர்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. ஏனெனில் பிப்ரவரி 1 முதல் அனைத்து ஏடிஎம்களிலும் பணம் எடுப்பதற்கும் இருப்பு விசாரணைகளுக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இந்த தேதியிலிருந்து ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் இலவச பரிவர்த்தனை வரம்பை தாண்டினால் அதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். எஸ்பிஐ ஏடிஎம்களில் மாதத்திற்கு 5 இலவச பரிவர்த்தனைகளையும் பிற வங்கிகளுக்கு சொந்தமான ஏடிஎம்களில் 10 இலவச பரிவர்த்தனைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதன் மூலம் மாதந்தோறும் 15 இலவச பரிவர்த்தனைகள் எந்த கட்டணமும் இல்லாமல் கிடைக்கும். உங்கள் கணக்கில் சராசரியாக ரூபாய் 1,00,000 அல்லது அதற்கு மேற்பட்ட இருப்பு இருந்தால் வரம்பற்ற இலவச பரிவர்த்தனைகளை பெறுவீர்கள். இலவச பரிவர்த்தனை வரம்பை நீங்கள் மீறினால் எஸ்பிஐ ஏடிஎம்களில் ரூபாய் 15 மற்றும் ஜிஎஸ்டி மற்றும் பிற வங்கிகளின் ஏடிஎம்களில் ரூபாய் 21 மற்றும் ஜிஎஸ்டி கட்டணம் வசூலிக்கப்படும். இருப்பினும் உங்கள் இருப்பை பேரல் சரிபார்க்க அல்லது எஸ்பிஐ ஏடிஎம்களில் மினி ஸ்டேட்மெண்ட் பெறுவதற்கான பரிவர்த்தனைகள் இன்னும் இலவசம்தான். மற்ற வங்கி ஏடிஎம்களில் இந்த விசாரணைகளுக்கு ரூபாய் 10 மற்றும் ஜிஎஸ்டி கட்டணம் வசூலிக்கப்படும். எஸ்பிஐ ஏடிஎம்களில் ஒவ்வொரு மாதமும் 5 இலவச பரிவர்த்தனைகள். மற்ற வங்கி ஏடிஎம்களில் ஒவ்வொரு மாதமும் 10 இலவச பரிவர்த்தனைகள். 1,00,000க்கு மேல் சராசரி மாதாந்திர இருப்பை பராமரிக்கும் கணக்குகளுக்கு வரம்பற்ற இலவச பரிவர்த்தனைகள். உங்கள் கணக்கில் இருப்பு குறைவாக இருந்து ஒரு பரிவர்த்தனை தோல்வியடைந்தால் ரூபாய் 20 மற்றும் ஜிஎஸ்டி சேர்த்து அபராதம் வசூலிக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளவும். இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள விதிமுறையாகும். இது மட்டுமல்லாமல் புதிய ரிசர்வ் வங்கி விதிமுறைகள் மே 1 முதல் அமலுக்கு வருகின்றன. இந்த தேதிக்கு பிறகு இலவச வரம்புகளுக்கு அப்பால் ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுப்பது ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 23 வரை கட்டணம் வசூலிக்கப்படும். எனவே தேவையற்ற கட்டணங்களை தவிர்க்க உங்கள் பரிவர்த்தனை வரம்புகளை கண்காணிப்பது நல்லது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.